அரசியல்ல அனுபவம் இருந்தாதான் ஆயுதம்னு நம்பக்கூடிய காங்கிரஸ்க்கு நெற்றியடி கொடுத்திருக்காரு திரு பிரதமர் மோடி அவர்கள். இந்தியாவிலேயே பல கட்சிகள் செய்ய துணியாத காரியத்தை துணிகரமா செய்திருக்கு இந்த பாஜக அரசு. 83 வயதினுடைய மல்லிகார்ஜுன கார்கேவை தலைவரா முன்னிறுத்தி களம் காணும் நிலையில 45 வயது இளைஞனை தலைவரா நியமிச்சிருக்காங்க. என்னதான் நாட்டுக்கே பிரதமரா இருந்தாலும் என் பாஸ் இவர் தான் அப்படின்னு மோடி அவர்கள் கை காட்டிய அந்த நபர் தான் பாஜகவின் புதிய தலைவர். ஒரு தலைவர் கூட தேர்ந்தெடுக்க திணறுது இந்த பாஜக அரசுன்னு நக்கல் கிண்டல் கேலி செஞ்ச காங்கிரஸ் முன்னாடி தில்லா பாரதிய ஜனதா கட்சியின் இளம் தேசிய தலைவரா திரு நிதின் நபீனை நியமிச்சிருக்காங்க. இதுதான் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமாச்சே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு தெரியுது. இவ்வளவு நாளா பாஜகவுக்கு தலைவர் தேர்ந்தெடுக்க முடியலன்னு நக்கல் பண்ண காங்கிரஸ்க்கு இளம் தலைவர் அப்படின்னு அவங்க ஒருத்தரை அறிமுகம் பண்ணாங்க. எதுக்கு இவரை அறிமுகம் பண்ணாங்க, இளம் தலைவர்னு சொன்னாங்க, இப்ப ஆளே காணுமே அப்படின்னு மக்கள்லாம் கேள்வி கேட்கிறாங்க. அதாவது நாட்டுல எப்படி குடும்ப ஆட்சி நடக்குதோ அதே மாதிரி 2004 குடும்பத்தினுடைய பலத்தால எம்பி ஆனவர் தான் ராகுல் காந்தி அவர்கள். 2019 அமேதி தொகுதியில 1.39 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சாரு. தோல்விக்கு காரணம் என்னன்னா, அமேத்தியில 3 முறை எம்பி ஆனாலுமே ராகுல் காந்தி அவர்கள் கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய மக்களையும் அங்க கஷ்டப்படுற எந்த ஒரு மக்களையுமே நேரடியா போய் சந்திக்கல, பல பகுதிகளில் அவர் செஞ்சதே இல்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் மக்கள் வைக்கிறாங்க. ஸோ இவருக்கு மக்களுமே ஒரு பேர் வச்சிருக்காங்க, என்னன்னா தொலைந்த தலைவர் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் தோல்வி அடைஞ்சதும் 2014 தோல்வி அடைந்த ஸ்மிருதி இரானி அவர்கள் அதே அமேதியில தோத்தாலும் பரவாயில்லன்னு தினசரி மக்களிடம் பிரச்சாரம் பண்றது, அடிக்கடி மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறது, இப்படி எந்த நேரமும் மக்களுக்காக இருந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஸ்மிருதி இரானி வெற்றி பெற்றார். அடுத்து பாத்தீங்கன்னா 2019 தேர்தலில் பிரச்சாரத்துல எல்லா திருடர்களின் பெயரும் மோடி தான் அப்படின்னு மோடி பெயரை அவமதித்தார்னு அவதூறு வழக்குல குற்றவாளி ஆனவர் தான் ராகுல் காந்தி. அதே 2023 பாராளுமன்றத்துல இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அடுத்து ஓட் தெஃப்ட், அதாவது வாக்குகள் திருடப்படுகின்றதுன்னு ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவிஎம் ரிங்கிங், வாக்கு இயந்திரங்கள் முறைகேடு செய்கின்றன ஒரு குற்றச்சாட்டு. அதே பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை பத்தி வெளிநாட்டுல போயிட்டு எல்லா மேடைகளையும் இந்தியாவுல ஜனநாயகம் சரியில்லை அப்படின்னு பேசுறது. இப்படிலாம் பேசினவருக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும்னு மக்கள் நினைச்சு ராகுல் காந்திக்கு மக்கள் பயங்கர ஒரு ஆப்பு வச்சாங்க. எங்க நாட்டை பத்தி இன்னொரு நாட்டுல போய் பேசுவீங்க, உங்களை ஏன் நாங்க தேர்ந்தெடுக்கணும்னு மக்களால் தோற்கடிக்கப்பட்ட நபர் தான் இந்த இளம் தலைவர் ராகுல் காந்தின்னு பாஜக இப்போ காங்கிரஸ பயங்கரமா நக்கல் அடிச்சிட்டு இருக்கு. மொத்தத்துல இதுதான் ராகுல் காந்தியினுடைய வெற்றி தோல்வி கதை. ஆனா ஒரு நாள் எனக்கு தோல்வி இல்லைங்க, ஒன்லி வெற்றி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தவர் தான் இன்னைக்கு பிரதமரால தேர்ந்தெடுக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் இளம் தலைவர் திரு நிதின் நபீன். 2006 பாட்னா வெஸ்ட் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று தன்னுடைய 26 வயதுல எம்எல்ஏ ஆனவர். தொடர்ந்து 5 முறை வெற்றியையும் மட்டுமே கண்ட நிதின் நபீன் அடுத்து பீகார்ல சாலை வசதி, பாலம் அமைப்பு, நகர அபிவிருந்துன்னு இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் செய்து கொடுத்து சாதனை படைத்த ஒரு தலைவர். அடுத்து 2025 டிசம்பர்ல பாஜகவினுடைய தேசிய பணி பொறுப்பாளரா நியமிக்கப்பட்டார். 2026 ஜனவரியில 45 வயதுல பாஜகவின் தேசிய தலைவரா இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கட்சியின் வரலாற்றுல இளம் தலைவர்னு பெயர் பெற்று இருக்கிறார் நிதின் நபீன். நிதின் நபீன் சொல்வது என்னன்னா, நாடு முதல்ல, கட்சி அடுத்தது, அதுக்கப்புறம் தனிநபர் கடைசியில அப்படிங்கிற ஒழுக்கத்தை வளர்க்கிறார். ஏன் இப்படி சொல்லப்படுதுன்னா, அதாவது முதல்ல எனக்கு நாடு, நாட்டுக்கு அடுத்துதான் கட்சி, அதுக்கப்புறம் தான் நானா யாரு அப்படின்றத சொல்றாரு. தினமும் தொண்டர்களுடன் நேரடி பணியாற்றுறது, மக்களுக்கு தேவையானது என்ன வேணும் என்றத தினம் தினம் கேட்டு கேட்டு அறிந்து செய்யக்கூடியவர். அடிப்படையில இருந்து உயர்ந்து ஒழுக்கம், சேவை, தியாகம் இப்படி எல்லாத்துலயுமே ஒரு அடையாளம் கொண்டவர் தான் திரு நிதின் நபீன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட நிதின் நபீன் என்னுடைய தலைவர், நான் ஒரு தொண்டன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. மொத்தத்துல 45 வயதுல நிதின் நபீன் 5 முறை தேர்தல்கள்ல சந்திச்சு 5 முறையுமே வெற்றிகளை கண்ட தலைவர். குறிப்பா இவர் மேல எந்த ஒரு சர்ச்சையுமே கிடையாது. இப்ப வரைக்கும் தலைவர், வெற்றி தலைவர் அப்படின்ற பெயரை பெற்றவர் தான் நிதின் நபீன். 55 வயசுல ராகுல் காந்தி இளம் தலைவர்னு அறிமுகமாகி வெறும் தோல்வி தோல்வி தோல்வியை மட்டுமே சந்திச்சு நான் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி அப்படின்னு அவரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இப்ப வரைக்கும் அரசியல்னா என்னன்னு கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துலதான் இருக்காரு இளம் தலைவர் ராகுல் காந்தின்னு மக்கள் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இவர் ஒரு வேஸ்ட் லக்கேஜ்னு நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க.